தேவனை கொண்டிருக்கிறவருடைய ஆவி தேவனை கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் தொடர வேண்டும். ஆகவே நமக்குள் பாவம் இல்லாமல் பரிசுத்தம் இருக்குமையானால் நாம் தேவனுடையவர்களாக இருப்போம், தேவனை கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நீங்க கேட்கலாம், எது பாவம்? ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமே ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் பாவம்தான். தேவனால் உண்டாயிருக்கிறவன், தேவனை கொண்டிருக்கிறவன், தேவனோடு பயணிக்கிறவன், தேவனை முக்கியப்படுத்துகிறவன் பாவம் செய்ய மாட்டான். அவனுக்குள் அநீதி இருப்பதில்லை, அவனுக்குள் பாவம் இருப்பதில்லை. ஆனால் பாவத்தை கொண்டவன், பாவம் செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், அநீதி செய்கிறவன், தீங்கிழைக்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனை கொண்டவனும் அல்ல. தேவனை கொண்டிருக்கிறவருடைய ஆவி தேவனை கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் தொடர வேண்டும். ஆகவே நமக்குள் பாவம் இல்லாமல் பரிசுத்தம் இருக்குமையானால் நாம் தேவனுடையவர்களாக இருப்போம், தேவனை கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமே தேவன் நமக்குள் இருப்பது மட்டும்தான். தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.